ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நான் சொன்னதை இப்போது கேட்க வந்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்கான நல்லதெல்லாம் நீ நினச்சது போலவே நடக்க போகுது. அதுவும் என் மேலே நம்பிக்கையோட விசுவாசத்தோட பக்தியோட இந்த வராகி அம்மாவின் வாக்கை நம்பி நீ கேட்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது என்னுடைய வாக்கை கேட்க வந்திருக்க. நிச்சயமா இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். நானே உன் வீடு தேடி வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் எதை நினச்சுமே கவலைப்பட அவசியமில்லை. பசிச்ச வயிறோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீனா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உனக்கு பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. எப்போவுமே இந்த உலகம் முழுவதுமே அன்புக்காக இயங்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இருக்குது. உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடத்துல மறுபடியும் அன்பை தேடி போய் நீ அவமானப்பட்டு நிற்காத. அன்பு பாசங்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தன்மானம் எனக்கு மிக பெருசாக இருக்குங்கிறத நீயும் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு சரியாகிடும்னு இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு உறுதியளிக்கிறேன். இத்தனை வருடங்களாக நீ பட்ட கஷ்டங்களும் கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்ட நாட்களுமே போதும்னு தான் இன்னைக்கு இந்த நாளிலேயே உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா நிச்சயமாக அதை நல்ல விதமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. ஆனால் அதற்கு முன்பாக நீ எப்பொழுதும் மனபலத்தோடு தைரியமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடல் பலத்தை விட மனபலம்தானே அதிகமாக உதவக்கூடியதாக இருக்கு. நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து கஷ்ட நஷ்டங்களோடு கவலைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பகுதி தான். அதுவே வாழ்நாள் முழுவதும் இருக்காதுங்கிறத நீ தீர்க்கமாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ விரும்பக்கூடிய விஷயங்களில் நடக்கணும்னு நினச்சி நீ ஆசைப்படக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தர்றேன். அது வரைக்கும் நீ உறுதியான நெஞ்சோட வைராக்கியமான மனசோட எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் என் செல்லமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் வசைப்பாடினாலும் எதையும் கண்டுக்காம கடந்து போகும்போது தான் உன்னால் உன் வாழ்க்கையில் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத காற்றே உன்னை தூக்கி வீசும்போது அதை காற்றுன்னு அற்பமாகவா நினைப்பாய்? அதே போலதான் சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அற்புதம் படைக்கக்கூடிய வல்லமை மிகுந்ததாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் தானே மனிதர்களை தூக்கி அடிக்குது. இதே போல கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் பல அற்புதமாக இந்த உலகத்தில் இருக்கு. அப்படிதான் இந்த வராகி அம்மாவின் உருவமும் உன் கண்களுக்கு தெரியலைனாலும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் என் செல்லமே. நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையிலேயே அன்பா பாசமா இருக்கிறியாங்கிறத விட உண்மையாக அவர்களுக்கு இருக்கிறாயாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த கலியுக காலத்தில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்னா அது உண்மைதான். எப்போதும் யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் துரோகம் செய்யாம உண்மையான மனசுள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினச்சி வருத்தப்பட வேணாம். ஒரு முடிவில் தான் இன்னொரு தொடக்கம் ஆரம்பமாகும். உன் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான தொடக்கத்தை உருவாக்கி வச்சு அழகான வாழ்க்கையை உன்னை வாழ வைக்க போகிறேன். இந்த உலகத்திலேயே மீள முடியாத துயரம்னு எதுவுமே இல்லை.
தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஆனால் அதுக்கு முன்பாக நான் சொல்கிறபடி உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. யாருக்கிட்டையும் ஒருபோதும் எதையும் எதிர்பார்த்துன்னு போய் நிற்கக்கூடாது. நீ யார், என்ன நினைக்கிற, என்ன செய்கிற, எப்படிப்பட்டவங்கிறத யாருக்கும் போய் விளக்கம் அளிக்க தேவையில்லை. ஏன்னா நீ உன்னை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதை கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் அவ்வளவு நல்லவங்களா, யோகியவங்களா, நன்மையை செய்யக்கூடிய பொதுநலவாதியாக இல்லை என் செல்லமே. நிஜமாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு நீ உன்னை பற்றி எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உன்னை வேணான்னு நினைக்கிறவங்களுக்கும் வெறுக்கிறவங்களுக்கும் நீ என்ன சொன்னாலும் அவர்கள் அதை நம்ப போவது இல்லைதானே. அதனால தான் நீ யார் என்னங்கிறத யாருக்கும் எடுத்து சொல்லி விளக்க வைக்க வேணாம். அவங்களா புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும்னு அவரவர்கள் என்னப்படியே அவங்கள விட்டுட்டு உன் வாழ்க்கையில் உன்னுடைய செயல்களை சரியாக அமைச்சிக்க பழகு. நேற்று வரைக்கும் நீ கோபப்பட்டது, எரிச்சல் பட்டது, கத்துனது, சண்டை போட்டது எல்லாமே போதும். இன்னையிலிருந்து நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து முடிவெடு. நிச்சயமாக உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் மறைஞ்சு போய் உனக்கான நல்ல வழிகள், நல்ல பாதைகள் உருவாகும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏளனமாக நினச்சாங்களோ, அவங்க கண்ணு முன்னால் நீ ஏணிப்படிகளில் ஏறி போய் இந்த உலகம் கைத்தட்டும்படி வெற்றியின் உச்சத்தை தொட போற. உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன வலிமையும் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் கொண்ட பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. அப்படி உன் விஷயங்களையும் உன் பிரச்சனைகளையும் நீயே தீர்த்து கொள்ளும் போதுதான் உனக்கு இன்னுமே கூட தைரியமும் நம்பிக்கையும் மன வலிமையும் அதிகமாகும். இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். அதே போல ஒரு நாளும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம். இனி எப்போதும் எல்லா நாளும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நீ என்னை முழுசா நம்பு. கடந்து போனதையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினச்சி இடிஞ்சு போகாம இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நல்ல எண்ணத்தோட, நல்ல நம்பிக்கையோட, நல்ல செயல்களை மட்டும் செஞ்சுட்டு போ. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றது உன்னால் முடியாத காரியம். அதனால் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சி நீ நிம்மதியிலேருந்து கஷ்டப்படாமல் உன்னை மட்டும், உன் மனசை மட்டும் நீ திருப்தியான ஆளாக வச்சுக்கோ. உன்னை போல தான் எல்லார் வாழ்க்கையிலையும் 1000 பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா யார் செய்கிற விஷயங்களிலும் வேலையிலும் நீ குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டாய்தானே. எல்லா மனிதர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே விட்டுடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை புரியாத மனிதர்களிடம் ஒவ்வொருத்தரிடம் போய் நீ விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட நீ அமைதியாக அவர்கள் புரிதலின்படி அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும்னு விட்டுட்டு நகர்ந்து போகிறது தான் உனக்கு நன்மையாக இருக்கும் என் செல்லமே. சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை பற்றி அதிகமாக யோசித்து குழம்பி தவிப்பதை விட பிரச்சனைகளை பற்றி யோசிக்காம அமைதியாக பொறுமையாக இருந்துட்டினாலே அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றது வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைனா அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு. ஏன்னா நீ வெறுக்கும் போது, கோபப்படும் போதும் அங்கே உன் நிம்மதி உன்னை விட்டு விலகி போயிடும். உன் வாழ்க்கையில் நிம்மதி மிகவும் முக்கியமல்லவா? அந்த நிம்மதியை கவனத்தில் வச்சுக்கிட்டு எதன் மீதும் யார் மீதும் வெறுப்பு கொள்ளாமல் வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பி. எப்போதுமே அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்காத. எல்லாருக்கும் பிடிக்கும்படி எவராலுமே இங்கு வாழ முடியாது. உன் நிலைமையை மாற்றுறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த துயரங்கள் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. என்னுடைய வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடந்து
ராஜயோகம் உன்னை கட்டி அணைக்கப் போகுது என் செல்லமே. இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்க்காத பெரிய பெரிய பலன்களும் பெரிய பெரிய பிரதி உபகாரங்களும் உன் வாழ்க்கையில் என் மூலமாக உனக்கு வந்து சேரப்போகுது. இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வரம் தரும் வராகிய நம்பியும் பிரயோஜனம் இல்லையே, என்னை கும்பிட்டும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடருதேன்னு நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் யாருமே எட்ட முடியாத உச்சத்தை நீ தொடுவாய். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ என்னை நம்பலாம். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு வடிவத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்கு காட்சி தந்து உதவி செய்வேனேன் செல்லமே. நீ பசியில் இருக்கும்போது ஏதாவது யாராவது உனக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா அவங்களையும் மறக்காத. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன் வாழ்க்கையில் மறக்காத. நீ துன்பத்தில் வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும், நீ உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது உன்னை நலம் விசாரித்தவர்களையும் நீ ஒருபோதும் மறக்க வேணாம். ஏன்னா இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் யார் உன்கிட்ட வந்து பேசி ஆறுதல் சொல்லி உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் காலத்துக்கும் உனக்கு உண்மையான சொந்தங்களாக உறவுகளாக இருப்பாங்க. வறுமைக்கு பின் வரும் ஒவ்வொரு செல்வமும், அழுத பிறகு வரும் ஒவ்வொரு மன தைரியமும், தோல்விக்கு பிறகு வரும் வெற்றியும் நிச்சயமாக நிலச்சி நிற்கும். அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு வாழ்ந்தவோம் வாழ்க்கையில் இப்போது செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிரந்தரமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உனக்காக ஏதாவது ஒருத்தர் ரூபத்தில் யார் மூலமாகவாவது உதவி செஞ்சுக்கிட்டு தான் நான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருக்கணும். இந்த வராகி அம்மா உன் மனசில் இருக்க பயத்தையும் சந்தேகத்தையும் கவலைகளையும் பொறாமையையும் தற்பெருமையையும் எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி அழிச்சிட்டு நீ முன்னேறுவதற்கான நல்ல வழிகளை காட்ட வந்திருக்கேன். இனிமேலாவது 10 பெரியவங்க இருக்கிற இடத்துல அமைதியாக உதடுகளை பூட்டி வைப்பது தான் உனக்கு நல்லது. அப்போதுதான் நீயும் 11வது பெரிய மனுஷனாக மதிக்கப்படுவ. அதை விட்டுட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு போய் ஆளாக பேசாமல் அடுத்தவங்களை பேச விட்டு அமைதியாக வேடிக்கை பாரு. அதன் மூலமாக பல அனுபவங்கள் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அது உன் வாழ்க்கையில் உனக்கு உதவவும் செய்யும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உன்கிட்ட எதிர்பார்க்கறது காசோ பணமோ கிடையாது. எப்போவுமே நீ அன்புள்ள பிள்ளையாக அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய என் பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான். உன் தாயே கூட உன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, அவங்க வளர்ப்பை குறை சொல்லாத அளவுக்கு நீ நல்ல நேர்மையான ஒழுக்கமான குணத்தோடு வாழணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அப்படிதான் என் அன்பு குழந்தையான உன்கிட்ட நானும் நல்ல குணத்தை எதிர்பார்க்குறேன். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தா நீ தோத்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் இல்லை, தோல்வியை தாண்டி போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத காற்றத்தையும் மின்சாரத்தையும் போல இந்த வராகியம்மா கண்ணுக்கு தெரியாமலேயே இருந்து உனக்கான அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்க பேசுகிற அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆகணும். அதை மறவாதே என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு சிலர் உன்னை அவமதிக்கலாம், மரியாதை இல்லாமல் மோசமாக நடத்தலாம். ஆனால் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ பொறுமையாக இரு. நீ ஒருபோதும் உன் மனசில் அவங்க மீது வெறுப்பை உண்டாக்கி கொள்ளாமல் அமைதியாக கடந்து போகும்போது உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்.